ஹலோ வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த ஒரு படத்தோட ரிவ்யூவை பற்றி பார்க்க போகிறதில்ல. ஆக்சுவலாக வந்து 2026 இந்த வருஷம் வந்து ஒரு மிகப்பெரிய வருஷம்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில். ஏன்னா வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து விஜய் சார் வந்து அரசியலில் வந்து இறங்கி ஒரு எலெக்ஷன், சட்டசபை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து இந்த எலெக்ஷனோட எக்ஸிட் போல் வந்து இன்னைக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ நமக்கு என்ன தான் வந்து 23 எலெக்ஷன் முடிஞ்சிருந்தாலும் மேற்கு வங்கத்தில் கடைசி கட்ட எலெக்ஷன் வந்து இன்னைக்கு தான் நடக்குது 29. ஸோ இன்னைக்கு ஈவினிங்லேருந்து தான் வந்து எக்ஸிட் போலாம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து எனக்குமே நிறைய கருத்துக்கள் இருக்குது. அண்ட் ஒரு சினிமா ப்ராப்ளம் வந்து அரசியலுக்கு வந்ததுனால ஸோ நம்ம சேனல் இதை பற்றி பேசுறதுல தப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு தனி மனுஷனாகவும் நம்ம வந்து அரசியல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஸோ வந்து நம்மளோட இந்த எக்ஸிட் போல் இதில் என்னோட இது வந்து ஒரு கருத்து கணிப்போட முடிவு மாதிரி இல்லை, என்னோட ப்ரெடிக்ஷனை தான் சொல்லணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பு மாதிரி நினச்சிடாதீங்க. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா வந்து நான் ஒரு 2004 எம்பி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார் இல்லையா, காங்கிரஸ் ஜெயிச்சு. ஸோ அந்த இயர்லேருந்து நான் வந்து பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இந்த எலெக்ஷனில் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. தளபதி விஜயோட என்ட்ரியால் வந்து பெரிய ஒரு மாற்றமே வரும் அப்படின்ற மாதிரி. அவர் ஜெயிக்கிறாரு இல்லைன்றதை தாண்டி அந்த ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதாகட்டும், யார் ஜெயிப்பான்ற அந்த ஒரு இதில் வந்து பயங்கரமான ஒரு குழப்பங்கள் நீடிக்கிறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான இதுக்கு போயிட்டுருக்கு. ஸோ என்னோட பெர்செப்ஷனில் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னவா இருக்கும், நான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஒரு எலெக்ஷன் தவறாமல் ஓட்டு போட்ட ஒரு குடிமகன்ற மூலியமாகவும் அரசியலை வந்து ரொம்ப வருஷமாக கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு சிட்டிசனாகவும் என்னோட கருத்தை சொல்கிறேன், என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். ஸோ வந்து இந்த வாட்டி வந்து எப்பவும் போல் 4th பிளேஸில் வந்து சீமான் சாரோட நாம் தமிழர் கட்சி வராங்க. லாஸ்ட்டாக நடந்த 2021 சட்டசபை எலெக்ஷனில் வந்து 6.6% ஓட்டு வாங்கினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2024 நடந்ததில் வந்து 8.2 அது வந்து வளர்ந்துச்சு. ஆனால் வந்து இந்த வாட்டி வந்து சீமான் சாருக்கு ஒரு பெரிய பர்சன்டேஜ் விதத்தில் வந்து கொஞ்சம் அடி விலம் தான் சொல்லலாம். ஒரு 5% வாங்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. எதனாலனா வந்து இவ்வளோ நாள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்றா நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க தான் நாம் தமிழராக தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். பட் அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி டிவிகேன்ற ஒரு புதிய கட்சி வந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த புது ஓட்டர்ஸோட ஓட்டு வந்து நிறைய விழுந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நாம் தமிழருக்கு இந்த வாட்டி கண்டிப்பாக பர்சன்டேஜ் குறையுன்றது என்னோட கணிப்பு. அண்ட் அடுத்ததாக வந்து 3rd பிளேஸில் வந்து நம்ம தளபதி விஜயோட டிவிக்கு வராங்க. நிறைய பேர் வந்து டிவிக்கு ஜெயிக்கும், விஜய் சார் ஃபேன்ஸில் வந்து நாங்கள் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் ஆஸ் அ கிரவுண்ட் ரியாலிட்டியாக ரொம்ப வருஷமாக வந்து இந்த எலெக்ஷன்ஸ்லாம் பார்த்த விதத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, விஜய் சாருக்கு ஒரு பெரிய ஸ்டார்டாம் இருக்குது. அவர் போகிற இடத்துலலாம் வந்து கூட்டம் தாறுமாறாக வருது. பட் அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு டவுட்டு தாங்க. ஏன்னா இப்போ நாளைக்கு இங்கே வந்து விஜய் சார் எங்கள் ஊருக்கு வராருன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் இருக்கிற 1000 பேர் இருக்காங்கன்னா அதில் 900 பேர் போய் பார்ப்பாங்க. பட் அந்த 900 பேருமே வந்து விஜய் சாருக்கே ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்றது கேள்வி தான். ஸோ எப்போவுமே வந்து அந்த ஒரு ஆக்டரை பார்க்க வர அந்த க்ரௌட் வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓரளவு மாறும், பட் ஃபுல்லாக அந்த கூட்டம் எல்லாமே அவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் ரீசெண்டாக வந்து விஜய் சாரை சுற்றி நடக்கக்கூடிய சில கான்ட்ரவர்சிஸ், கரூர் விஷயமாகட்டும், அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ஃபேமிலியெலாம் நடந்த சில பர்சனல் இஷ்யூஸ் ஆகட்டும், இதன் மூலிமா வந்து ஒரு சர்டன் செட் ஆஃப் ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து அவர் கவர் பண்ணியிருந்தாலும் ஒரு 30+, 40+லாம் இருக்கக்கூடிய ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஓட்டர்ஸை வந்து அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து குறிப்பாக வந்து அந்த லேடிஸ் மேட்டர்லலாம் வந்து கொஞ்சம் நேம் அடிப்படுறப்ப யாருக்குமே வந்து அந்த ஒரு தயக்கம் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கள் வீட்லேயே வந்து 2 கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க வந்து ஓட் பூத்துக்கெலாம் போய் அந்த எலெக்ஷன் ஒர்க்கில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னென்னா வந்து 18லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸில், அது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 70% ஓட்டு, அதாவது வரதில் முக்கால்வாசி யங்ஸ்டர்ஸ் வந்து கண்ணை மூடி விசிலுக்கு போட்டதாக அவங்க சொன்னாங்க. பட் வந்து அதெல்லாம் வந்து ஓட் பர்சன்டேஜ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர சீட்டாக மாறுறதுக்கு அது மட்டுமே போதாது. யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் மட்டும் போதாது, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஓட்டுகளும் விழணும். அதில் வந்து சில இடத்துல கம்மியாக தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் என்னென்னா, ஓவராலாக வந்து டிவிகேக்கு 3 to 5 சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. விஜய் சார் வந்து பெரம்பூரில் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் நினைக்கிறேன். பட் திருச்சியில் வந்து அவருக்கே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்
வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஓவராலாக வந்து ஒரு 3 to 5 சீட்ஸ் வரும். பட் ஓட் பர்சன்டேஜ் வந்து நல்லா வருங்க. எல்லாரும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 10% வாங்கினாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் 5க்கு வந்தாங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக 20% வந்து விஜய் சாரோட டிவிக்கே வந்து தாண்டும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்டாக வந்து ஏடிஎம்கே வரும். ஏன்னா வந்து ஏடிஎம்கே வந்து பெரிய லெவலில் வந்து கூட்டம் சேரல அப்படின்லாம் வந்து விஜய் சார் அளவுக்கு அவங்க சேரல, அவங்களுக்கு எப்படி விஜய் சாரோட ஓட்டு வரலாம்லாம் சில பேர் கேட்கலாம். பட் என்ன உண்மைனா வந்து அந்த ரெட்டை இலைன்ற சின்னம் வந்து தமிழ்நாட்டில் மூலை முடுக்கெல்லாம் போய் நல்லா வந்து எல்லார் மக்கள் மனதிலையும் ஒரு ஆழமாக பதிஞ்ச ஒரு சின்னம். அந்த சின்னத்தை தாண்டி வேறு எங்கேயுமே அழுத்தாத ஒரு கூட்டம் எல்லா ஊர்லேயுமே இருக்கும். எம்ஜிஆரை வந்து ஒன்றுமே வந்து அவங்க வீட்டிலலாம் ஃபோட்டோ மாட்டி வச்சு சாமியாக கும்பிட்டுருக்கிற ஒரு 60-70 வயசான ஆளுக்கெல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. அண்ட் அவங்க ஓட்டுலாம் வந்து ஒன்று கலைஞருக்கு அதாவது உதயசூரியனுக்கு போகும், இல்லை ரெட்டலைக்கு போகும். அந்த செட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து டிவிக்கோ இல்லை நாம் தமிழருக்கோ அவ்வளோ போட்டிருக்க வாய்ப்பு. ஸோ அவங்களுக்கு வந்து பாரம்பரியமாக உள்ளக்கூடிய அந்த ரெட்டலைக்கான ஓட்டு வந்து கண்டிப்பாக விழுந்துடும். பட் என்ன ஒரு மைனஸ்னால் அவங்களுக்கு இந்த வாட்டி 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி செஞ்சும் ஆட்சி மேலே வந்து ஓரளவு சில பேருக்கு ஒரு அதிருப்தி இருந்தும் அவங்களால ஏன் பவருக்கு வர முடியாதுன்னா அதுக்கு 2 விஷயம். ஒன்று வந்து ஆப்போசிட் ஓட்டை வந்து டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டை வந்து விஜய் வந்து 2ஆக உடைப்பாரு. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் வந்து 70 பேருக்கு வந்து ஸ்டாலின் சாரோட ஆட்சி பிடிக்காமே இருக்கட்டும். 30 பேருக்கு தான் பிடிச்சிருக்குன்னு வைங்களா. பட் அந்த 30 பேர் வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு போட்டுருவாங்க. பட் அந்த பிடிக்காத 70 பேருமே வந்து ஏடிஎம்கேக்கு போட மாட்டாங்க. 25 பேர் வந்து ஏடிஎம்கேக்கு போடலாம், 20 பேர் வந்து விஜய்க்கு போடலாம், 10 பேர் சீமானுக்கு போடலாம், 10 பேர் ஓட்டே போடாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் அந்த எதிர்ப்பு ஓட்டு வந்து பிரியறதுனால வந்து ஏடிஎம்கேக்கு அது நிறைய சீட்டாக கன்வெர்ட் ஆகாதுன்றது என்னோட கணிப்பு. அண்ட் இன்னொரு முக்கியமான 2வது மைனஸ் அவங்களுக்கு என்னன்னா இந்த எலெக்ஷனில் பிஜேபி கூட கூட்டணி வச்சது. மைனாரிட்டிஸோட ஓட்டு தமிழ்நாட்டில் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட்டு வந்து ஒரு 15-20% கண்டிப்பாக இருக்கும். அந்த ஓட்டு வந்து டிஎம்கேக்கு நிறைய விழுந்தாலும் ஏடிஎம்கேக்கும் சரிசமமாக விழுந்துட்டு இருந்துச்சு ஜெயலலிதா அம்மா உயிரோட இருந்த வரைக்கும். பட் வந்து அவங்க இறந்துட்டு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சாரோட கண்ட்ரோலில் கட்சி போயிட்ட அப்புறம் அவர் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு அந்த ஒரு எதிர்ப்பையும் அந்த மைனாரிட்டிஸ் ஓட்டும் வந்து அவங்களுக்கு இந்த வாட்டி ஃபுல்லாக போகாது. ஒரு 20% மைனாரிட்டிஸ் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5-10% வச்சு ஏடிஎம்கே போடுவாங்க யூஸ்வலாக. பட் இந்த டைம் வந்து அந்த 5-10% வந்து விஜய் தான் பிரிப்பாரே தவிர அது வந்து பிஜேபிக்கு ஓட்டாக போக ரொம்ப 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 அதாவது பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டாக மாற ரொம்ப 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 சான்சஸ் கம்மி. ஸோ அதனால தான் வந்து இவங்களால வந்து இந்த வாட்டியும் வந்து அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தி ஒரு எதிர்கட்சி இதுலேருந்து மாறி இவங்களால ஆளுங்கட்சி ஆக முடியாததுக்கு இது ஒரு மேஜர் ரீசனாக இருக்கும். பிஜேபி கூட கூட்டணி வச்சதும் விஜய் சாரோட வருகையும் தான் வந்து ஏடிஎம்கேக்கு பெரிய மைனஸாக இருக்கும். அண்ட் அட்லாஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் வருவானா டிஎம்கே தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா வந்து 5 years ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஜிடிபிலாம் நல்லா க்ரோத் கொடுத்துருக்காங்க, நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு மாஸ்டர் பிளான் வந்து அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. இன்றைக்கி வந்து அது இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 அதாவது இவங்க 1000 ரூபான்னு ஆரம்பிச்சது இப்போ வர எலெக்ஷனில் 2000 சொல்லியிருக்காங்க. பட் வந்து இவங்க 2000 சொல்கிறதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் 2000 தரோம், 2500 தரோம், 3000 தரணும். அது ஒரு ட்ரெண்டியான ஒரு வந்து மாஸ்டர் பிளான் மாதிரியே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அந்த உரிமை தொகையை எதிர்கட்சி எல்லாமே பிஜேபி எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லேயே ஆகட்டும், அஸ்ஸாம் எலெக்ஷன்லேயே ஆகட்டும், நாங்கள் ஜெயிச்சா இவ்வளோ தருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மோசமான சூழலில் இருக்குன்னு தான் சொல்லணும். எங்கே பாரு பப்ளிக் பிளேஸ்லேயே வந்து பப்ளிக்காக வந்து கொலை பண்ணுறதாகட்டும், ரவுடிசம் பண்ணுறதாகட்டும், அண்ட் வந்து கஞ்சா வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆனதாகட்டும், அந்த போதை பழக்கத்தால் வந்து இளைஞர்கள் நிறைய வந்து தவறான வழிக்கு போய் நிறைய தவறுகள் பண்ணுறதாகட்டும், இளம் வயதிலேயே வந்து நிறைய பேர் குற்றவாளிகள் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிஎம்கே வந்து அதுதான் அந்த டிஎம்கே ஆட்சி மேலே பொதுமக்கள் இருக்கக்கூடிய வந்து ஒரு அதிருப்தினா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இது தான் இருக்கும். இந்த ட்ரக் வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆனதும் அண்ட் வந்து அவங்க வந்து சரியாக ஒரு லா அண்ட் ஆர்டரில் வந்து கோட்டை ஓட்டதும் தான் இருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி அவங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா விஜயோட வருகை தானே. விஜய் வந்து அந்த எதிர்கட்சி ஓட்டை பல இதுவாக பிரிக்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து அது டிஎம்கேக்கு தான் முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த ரேஷியோ சொன்னேன் இல்லையா, 100 ஓட்டில் வந்து 30 ஓட்டை வந்து இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பிடிச்ச ஓட்டை அப்படியே விழுந்துடும். ஸோ அந்த 35 to 40% ஓட்டு வந்து அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. அண்ட் என்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்னென்னா இந்த எலெக்ஷனில் இந்த ஃபேட்டல் 4 வேணுவாங்க பார்த்தீங்களா, ரெஸ்லிங் மேட்ச்லலாம் 4 பேர் சண்டை போடுற அந்த மேட்ச் வந்து சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அந்த மாதிரி தான் இந்த வாட்டி டிஎன் எலெக்ஷன் இருந்துச்சு. ரொம்பவுமே ஒரு பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக பெருசாக எலெக்ஷன்லேயே ஆர்வம் காட்டாத யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தாங்க. அது முக்கியமான காரணம் விஜய் சாரோட வருகையும் இந்த 4 முனை போட்டியும் தான். ஸோ என்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்னென்னா வந்து
டிஎம்கே வந்து ஆட்சியை தக்க வச்சுப்பாங்க. அவங்க வந்து ஒரு 140 to 150 சீட்ஸ் வாங்க சான்சஸ் இருக்குது. இது வந்து அண்ட் மறுபடியும் ஃபைனலாக நான் ஒரு வாட்டி பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். இது வந்து கருத்து கணிப்பு கிடையாதுங்க, என்னோட ப்ரெடிக்ஷன் அவ்வளோதான். ஓகேங்களா? இவ்வளோ வருஷம் அரசியலை ஃபாலோ பண்ணி இவ்வளோ வருஷம் ஓட்டு போட்டு அரசியலை ஃபாலோ பண்ணி ஒரு நார்மல் குடிமகனாக என்னோட ப்ரெடிக்ஷனை சொல்கிறேன். ஸோ டிஎம்கே வந்து 140 to 150 சீட்ஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஏடிஎம்கே வந்து 80 to 90 சீட்ஸ் ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் விஜய் வந்து என்னதான் ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஜய்க்கான ஒரு பெரிய அலை எழுச்சி இருந்தாலும் அது வந்து இளைஞர்களை தாண்டி ஒரு ஃபேமிலி மேன், ஒரு மிடில் ஏஜ் மேன், ஒரு வயசானவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சாலும் அது ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் விஜய் சார் வந்து இன்னுமே பிரச்சாரம் தீவிரமாக பண்ணியிருக்கணும். பட் அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் ஒரு பர்சனல் இஷ்யூஸ், மற்ற கரூர் சம்பவம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டதுனால என்னவோ அவர் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டாருன்னு சொல்லணும். ஸோ அதுவுமே இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு வந்து அவர் 20% ஓட்டு வந்தாலும் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகிறது கம்மியாக தான் ஆகும். 5 to 10 சீட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலாக நாம் தமிழில் ரொம்ப வருஷமாக வந்து ஒரு தனியாக ஒரு மாற்று அரசியலுக்காக போராடிட்டு இருக்கிற சீமான் சாருக்கு அவர் ஜெயிக்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கும். 0 to 1 சீட்ஸ் தான் கிடைக்கும். காரைக்குடியில் கூட அவர் ஜெயிச்சாதான் ஜெயிப்பாருன்ற நிலைமை தான் இப்போ இருக்குது. ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து 90% மேலாம் போலிங் ஆச்சு. பட் காரைக்குடியில் 74% தான் போலிங் ஆச்சு. ஓவரால் தமிழ்நாட்டிலையுமே வந்து 84% மேலே போலிங் ஆன ஒரு எலெக்ஷனில் காரைக்குடியில் 74% தான் ஆச்சு. ஸோ வந்து அந்த இடத்துல கூட சீமான் சாரோட வெற்றி உறுதின்னு சொல்ல முடியாது. பட் வந்து அவர் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தானே. இவ்வளோ வருஷம் ஒரு மனுஷன் மாற்று அரசியலுக்காக கத்துனதுக்கு அவர் மட்டுமாச்சும் ஜெயிச்சு சட்டசபைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் இது தான். மே 4 வந்து நம்ம இதில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுக்கும் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக படிச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க மறக்காமல். தேங்க்ஸ், பாய்.